ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த கார்ன் வச்சு 2 வெரைட்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க எப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆக உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மும்பையில் இந்த கார்ன் சீஸெல்லாம் நல்லா சீப்பாக கிடைக்கும். பட் இன்றைக்கி நான் 20 ரூபா வச்சு வாங்கினேன். இந்த கார்னை பாயில் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட் இந்த கார்னுக்கு மேலே உள்ள ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஹாட் கார்ன் பண்ணுறதுக்கு இந்த கார்ன் நல்லா விளைஞ்ச, அதாவது பக்குவமான கார்னாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ கார்ன் வாங்கும்போது கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க. சில கார்ன் பார்த்திங்கன்னா உள்ள சொத்தையாக, அதாவது பிஞ்சாகவும் இருக்கும். வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதை குக்கரில் போட்டு வேக வைக்கணும். பெருசாக இருக்கிறதுனால எனக்கு ஃபுல்லாக குக்கரில் போட முடியாது. ஸோ இதை 3 பீஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் சின்னதாக இருந்தால் அப்படியே முழுசாக கூட குக்கரில் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் இந்த காரை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி, கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை ஒரு 2 to 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். சால்ட் ஏன் இந்த கலரில் இருக்குதுன்னா நான் பிங்க் சால்ட் யூஸ் பண்ணியிருக்கிறேன், அதனால தான். இப்போ 3 விசில் வச்சு எடுத்தாச்சு. சூப்பராக வெந்திருக்குது. நல்ல விளைஞ்ச கானாக இருந்ததுன்னா நமக்கு சீக்கிரமாகவும் வெந்துடும். அதே நேரம் கை வச்சு இப்படி உறுத்து எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கத்தி வச்சு கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒன்லேயே எவ்வளோ கான் கிடச்சிருக்குது. இதில் இப்போ கொஞ்சமாக சூடாக இருக்கும்போதே கொஞ்சமாக பட்டர், கொஞ்சமாக சாட் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆல்ரெடி மஞ்சள் பொடி சேர்த்துருக்குறோம், அதனால் மஞ்சள் தூள் எக்ஸ்ட்ராவாக சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஹாட் கார்னை தான் நம்ம சினிமா தேட்டர்லேயும் சரி, மால்கள்லேயும் சரி அதிக காசு கொடுத்து வாங்குகிறோம். வெளியில் 100 ரூபா கொடுத்தாலும் நமக்கு இந்த அளவுக்கு குவான்டிட்டி கிடைக்காது. ஸோ 20 ரூபாய்க்கு எவ்வளோ ஹாட் கார்ன் கிடச்சிருக்குது. இதே மாதிரி நீங்களும் வீட்டிலேயே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த கார்னை வச்சு இன்னொரு ஸ்நாக்ஸ் பண்ணலாம். இதையும் நம்ம ஃபஸ்ட்டில் பண்ண மாதிரி மேலே உள்ள ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பண்ண போகிற இந்த கார்னை ஈவினிங் நேரத்தில், அதுவும் மழை நேரத்தில் செஞ்சு சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்கும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது, வயிற்றுக்கு ஒத்துக்காது. இப்போ வாஷ் பண்ண இந்த கார்னை நம்ம தீயில சுட்டு எடுக்கணும். அதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஜாலி இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த ஜாலியை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். ஸோ கேஸ் ஸ்டவ்வை ஃபஸ்ட்டு பற்ற வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த ஜாலியை வச்சு அதுக்கு மேலே நம்ம இந்த கார்னை சுட வைக்கணும். இந்த கார்னை நல்லா சுட்டு எடுக்கணும், அதாவது கருகிற அளவுக்கு சுட்டு எடுக்கணும். ஆனால் கறியிடக்கூடாது. அதே நேரம் உள்ளே நல்லா சுட்டுருக்கணும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. ஒரு சைடு நல்லா சுட்டதுக்கப்புறமா திருப்பி வச்சு சுட்டு எடுக்கணும். கார்னோட எல்லா பக்கமும் ஈவனாக சுட்டு எடுக்கலைன்னா உள்ளே பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்கும். கார்ன் இந்த மாதிரி தீயில, அதாவது கேஸில் சுட்டு எடுக்கும்போது கொஞ்சம் வெளியில் பொட்டி தெரிக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ஸோ கேஸ் ஸ்டவ்வுக்கு பக்கத்தில் நிற்காமல் கொஞ்சம் தூரமாக நின்று இந்த மாதிரி இடுக்கி யூஸ் பண்ணி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் க்ளவுஸ் கூட யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். எல்லாம் ஒரு சேஃப்டிக்கு தான். இந்த கார்ன் சுடும்போதே நமக்கு நல்ல ஒரு ஸ்மெல் வரும். கார்னோட எல்லா பக்கத்தையும் இந்த மாதிரி ஈவனாக சுட்டு எடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், கேஸ் ஸ்டவ்வுக்கு பதிலாக உங்கள் வீட்டில் விறகடுப்பு இருந்துன்னா அதில் கூட ஈஸியாக சுட்டு எடுக்கலாம். சூப்பராக வரும். இந்த மாதிரி நல்லா கருக சுட்டு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே ஒரு பாதி லெமனை கட் பண்ணி அந்த ஸ்கின்னுக்கு மேலே, அதாவது கார்னுக்கு மேலே இந்த மாதிரி தேய்ச்சி விடணும். லெமனை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விடும்போது லெமன் ஜூஸும் இந்த கார்னுக்குள்ளே நல்லா இறங்கும். அந்த கருப்பு பார்ட்டும் நமக்கு ரிமூவ் ஆயிரும். ஆனால் எக்காரணத்தை கொண்டு தண்ணியில் கழுவிடக்கூடாது. கடைசியாக கொஞ்சம் சாட் மசாலாவையும் சுற்றி இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இதில் உப்பு காரம் எதுவும் சேர்க்கல. உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்கும்னா கொஞ்சமாக சில்லி பவுடரும் கொஞ்சமாக சால்ட் எடுத்து அதில் லெமனை டிப் பண்ணிவிட்டு கார்னுக்கு மேலே தேய்ச்சி விட்டு கூட சாப்பிடலாம். மும்பையில் இதை புட்டான்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரீட் ஃபுட் கடைகளில் பார்த்திங்கன்னா இது 70 rupees, 80 rupees பெர் பீஸ். வெறும் 40 rupeesல ஹாட் கார்னும் ரோஸ்டட் கார்னும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் SRV கலக்கல்ஸை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.